நேரு ஐயா அவர்களை அறிஞர் பேரறிஞர் அண்ணாவின் வசந்த காலங்கள் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள் ஐயா, உங்கள் உரையை தாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். கேக்குதுங்களாமா பேசுறது? நல்ல கேக்குதுயா, நல்ல தெளிவா இருக்கு. இந்த அறிவியல் தமிழ் மன்றம் என்ற ஒரு அருமையான குழுவினை உருவாக்கி இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர் மனவை முஸ்தபா அவர்களுடைய அருமை மகன் ஐயா மருத்துவர் செம்மல் அவர்களே, இடைவிடாது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக அருமையாக தொகுத்து சிறப்பாக வரக்கூடிய பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்வு உயிரோட்டமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அம்மா பேராசிரியர் வேலம்மாள் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கமும் தொழிற்சங்க இயக்கமும் என்ற ஒரு அருமையான நூலினை கொடுத்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தொழிற்சங்க தலைவர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களே, ஒரு 40 ஆண்டுகள் புலவராக பணியாற்றி எங்கள் குடும்பத்தில் முதல் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்ற பெருமைக்குரிய எனது அருமை தாய்மாமா திரு தங்கமுத்துராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா மணிமேகலை அவர்களே, தருமபுரியிலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய சுதாமணி அவர்களே, பெரும் எழுச்சியோடு இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த பகுத்தறிவாளர் நபிசா அவர்களே, மற்றும் இணையதளத்திலே ஊடகத்துறையில் மிக ஊக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய நண்பர் முருகேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மிக சிறப்பான ஒரு இருக்கை. இந்த இருக்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அறிஞர் அண்ணாவின் ஆற்றல் மிகு சிந்தனைகள் தமிழ் ஆய்வு இருக்கை என்ற வகையில டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களும் மருத்துவர் அம்மா சரோஜா இளங்கோவன் அவர்களும் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இருக்கை என்பது இன்றைக்கு அவர்கள் கிறித்துவ இந்த பண்டிகையை ஒட்டி இருக்கக்கூடிய விடுமுறையில பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால் தாங்கள் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதனை முன்னாடியே அவர்கள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள் என்ற வகையில் பயணத்தில் இருக்கக்கூடிய அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்வினை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிற்கு புதிதாக நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்பது என்ன இருக்கிறது என்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு 50 வயதை எட்டியவர்களுக்கு மிக தெளிவாக பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தெரியும். ஆனால் நபிசா போன்ற 20 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவை பற்றி எவ்வளவு தூரம் தெரியும் என்பது நமக்கு இன்னும் கூடுதலான தகவல்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சொல்ல வேண்டியிருக்கக்கூடிய வகையில் பேரறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கை என்பது நாம் எல்லாம் அறிந்த வகையில் 15/9/1909 சின்ன காஞ்சிபுரம் என்ற ஊரில நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறக்கிறார்கள். காஞ்சி நடராஜன் என்பது அவருடைய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் அவருடைய தந்தையார். எனவே அந்த காஞ்சியும் நாவும் முன்னாடி சேர்ந்து CN அண்ணாதுரை என்று அழைக்கப்பட்ட நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு என்பது நம்முடைய தோழர்கள் பெரும்பாலானோர் அறிந்தது. எனவே அந்த வகையில அவருடைய பெற்றோர்கள் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நடராஜன், அம்மா பங்காரு அம்மையார் அவர்கள். அவருடைய சித்தியுடைய பெயர் வந்து ராஜாமணி அம்மையார். அவருடைய வாழ்க்கை துணைவராக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மிக பெரும் அன்பு செலுத்திய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளால் அந்நியார் என்று அழைக்கப்பட்ட அம்மா ராணி அம்மையார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை இணையர் என்ற வகையிலே அவருடைய அந்த வாழ்க்கை குறிப்பு என்பது நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் அவருடைய வாழ்க்கையினுடைய கட்டங்களை 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அவருடைய இளமை காலம் என்பது பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, கல்லூரியில் சேர்ந்தது என்று இருக்கக்கூடிய ஒரு பருவம் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம். 2வது கட்டமாக அவர் 1934 திருப்பூரில் நடந்த மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்களை சந்தித்தது, தந்தை பெரியார் அவர்களோடு இணைந்து பணியாற்றியது என்று இருக்கக்கூடிய அது ஒரு காலகட்டம். 1949 தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பினை நிறுவி அந்த கட்சியை 18 ஆண்டுகளில ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வகையில மிக எழுச்சியாக ஆட்சி பொறுப்பை ஏற்கும்படி இருந்த அவருடைய காலகட்டம் என்று 3 வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம்.
எனவே அவருடைய ஆரம்ப காலகட்டம் என்பது நாம் அனைவரும் அறிந்த வரலாறு. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பள்ளியிலே படித்தது, அதே போல கல்லூரியிலே படித்தது என்பதெல்லாம் வாழ்க்கை குறிப்புகளாக நமக்கு தகவலாகவும் அதே போல புத்தகங்களிலும் கிடைக்கிறது. அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்தளவில் அவர் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து ஆட்சியிலே அவர் செய்த பல்வேறு காலகட்டங்கள் சாதனைகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் மிக விரிவாக நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். எனவே அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களே தன்னுடைய வாழ்க்கையினுடைய 3 காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தன்னுடைய இளமை கால பருவம், தந்தை பெரியாரோடு இருந்த காலம், திமுகவை தோற்றுவித்து அதற்கு பின்பு ஆட்சி பொறுப்பில் இருந்த காலம் என்று 3 கட்டமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வசந்த காலம் என்று எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தந்தை பெரியாரோடு தான் இருந்த காலத்தை தான் தன்னுடைய வசந்த காலம் என்று ஐயா நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் இந்த வசந்த காலம் என்ற தலைப்பிட்ட இந்த கட்டுரையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வரலாற்று தகவலை சொல்கிறார். 1967 முதலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு அமைச்சரவை அமைத்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய மிக நெருக்கடியான காலகட்டம் அது. மிகப்பெரிய அளவிற்கு அரிசி பஞ்சம் இருந்த ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பதவியை ஏற்று ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு படிக்கு 1 ரூபாய் என்ற அளவிலாவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியில பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பக்கம் இருந்த காலகட்டம். அதே போல அடுக்கடுக்காக அவருக்கு இருந்த பல்வேறு தான் சொல்லியதை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற இருந்த காலகட்டத்தில் 1967 மார்ச்சில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கிறார். செப்டம்பர் 17 1967 தந்தை பெரியார் அவர்களுடைய 89வது பிறந்த நாள் என்பது வெளிவருகிறது. அப்பொழுது ஐயா ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அன்றைக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த ஐயா வீரமணி அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை அணுகி, நீங்கள் தந்தை பெரியாருடைய இந்த பிறந்தநாள் விழாவிற்கு ஒரு கட்டுரை தர வேண்டும் என்று கேட்கிறார். 1955 இன்றைய காலகட்டம் வரை செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பிறந்தநாள் சிறப்பு மலர் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிறந்தநாள் மலரிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள், முதலமைச்சர்கள், இப்படி பல்வேறு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து வருடந்தோறும் அந்த பெரியார் மலர் ஆண்டு மலர் என்பது மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 17 அன்று ஐயாவுடைய அந்த பிறந்தநாள் மலர் என்பது வெளியிடப்பட்டது. எங்களை போன்றவர்களுக்கு திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பகுத்தறிவாளர் கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆவண பெட்டகம். ஏனென்று சொன்னால் அந்த ஆண்டிலே நடந்த கழக முக்கிய நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ஆவணமாக வரலாற்று ஆவணமாக இருக்கக்கூடிய அந்த பிறந்தநாள் மலரிலே மிக அருமையான கட்டுரைகள் என்பது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், அதே போல பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் ஐயா மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்டோர் கட்டுரைகளை எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டுரைகள் என்பது தொடர்ச்சியாக அது பதிவாகி கொண்டே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலையில 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் பிறந்தநாள் மலருக்கு கட்டுரை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொள்கிறார். மிக தாராளமாக நான் தருகிறேன் என்று சொன்ன பிறகு அவருக்கு இருந்த அந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே அவரால் அந்த கட்டுரையை கொடுக்க முடியவில்லை. மறுபடியும் ஒரு முறை போய் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கேட்கும் பொழுது அவரை பார்த்த உடனேயே மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டு, வீரமணி கட்டுரை தானே, நான் கொடுத்து விடுகிறேன், சீக்கிரம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குடியரசுகளுடைய துணை ஆசிரியராக இருந்தவர், விடுதலையினுடைய ஆசிரியராக இருந்தவர். இந்த பத்திரிகை துறையை பொறுத்தளவில் எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை அறிந்தவர். இன்னும் கேட்டால் அவருடைய முதல் சிறுகதையான கொக்கரக்கோ என்ற சிறுகதை ஆனந்த விகடனில் 1934 வெளிவருகிறது. அந்த கொக்கரக்கோ சிறுகதையே ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடியவன் படக்கூடிய பாடை பற்றி தான் அந்த சிறுகதை என்பது மிக சிறப்பாக எழுதப்பட்டிருக்கும். எனவே அந்த பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவர் என்ற முறையில் பத்திரிகை துறையை பற்றி அறிந்தவர் என்ற முறையில ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் நான் கொடுத்து விடுகிறேன் வீரமணி என்று சொல்லிவிட்டு
அன்றைக்கே யாரிடமும் சொல்லாமல் நேரடியாக மதுரைக்கு வந்து, மதுரையில திருநகர்பதியில இருக்கக்கூடிய நம்முடைய ஆதித்தனார் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பங்களாவிலே தங்கி இந்த கட்டுரையை எழுதி கொடுத்தார் என்பது ஒரு வரலாறு. அத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த வசந்த காலம் என்ற அந்த கட்டுரையை எழுதி கொடுத்தார் என்பது அடிப்படையான வரலாறாக இது இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த கட்டுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தான் இளமை காலத்திலே ஓடி ஆடி விளையாடிய பருவம் என்பது ஒன்று இருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்று மிகப்பெரிய அளவிற்கு அணிவகுப்பை பெற்றுக்கொண்டு, மரியாதைகளை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது இன்றைக்கு அவர் கட்டுரையை எழுதிக் கொடுக்கக்கூடிய நாட்களிலே இருக்கிறது. ஆனால் அவர் இளமை பருவத்தையும் வசந்த காலம் என்று சொல்லவில்லை. அதேபோல முதலமைச்சராக இருக்கக்கூடிய பருவத்தையும் வசந்த காலம் என்று சொல்லவில்லை. அதற்கு மாற்றாக எதை அவர் வசந்த காலம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவருடைய சொற்களிலேயே எனக்கென்று ஒரு வசந்த காலம் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஆண்டு பலவற்றுக்கு பிறகு அந்த வசந்த காலத்தை நினைவிலே கொண்டு இன்றைய கவலைமிக்க நாட்களிலே எழ முடியாத புன்னகையை தருவித்துக் கொள்கிறேன். பெரியாருக்கு அந்த வசந்த காலமும் தெரியும். இன்று நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதால் எழுந்துள்ள கவலையும் நன்கு புரியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வசந்த காலம் என்றேனே அந்த நாட்களில் நான் கல்லூரியிலிருந்து வெளியேறி அவருடன் காடு மேடு பல சுற்றி வந்த நிலை. அந்த காடு மேடுகளில் நான் அவருடன் தொண்டாற்றிய போது வண்ண வண்ண பூக்கள் குலுங்கி மகிழ்வளித்ததைக் கண்டேன். நறுமணம் எங்கும் பரவிட கண்டேன் என்று சொல்றார். அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு ஓமையோடு. மலர்கள்லாம் அப்படியே மனம் வீசிச்சு. மிகப்பெரிய அளவிற்கு நறுமணம் எழுந்ததை கண்டேன்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு அதற்கு முரணா அடுத்த சொற்களிலே அவர் சொல்கிறார், அப்போது கலவரம் எழாமல் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒழுங்காக நடத்தி முடித்திட முடிந்தால் போதும், பெரிய வெற்றி என்ற பெருமிதம் தோன்றும். புறப்படும் முன்னர் தலை போகும், தாடி போகும், தடி போகும், உயிர் போகும் என்ற மிரட்டல் கடிதங்களை படித்திட வேண்டிய நிலை. அப்படியே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏறத்தாழ ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே இருந்த நிலைமையை படம் பிடித்து காட்டுகிறார். என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டங்களில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வெளியிலே வந்து உண்மைகளை பேச ஆரம்பித்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்றைக்கும் கூட உண்மையை பேசுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நேற்று கூட மதுரையிலே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் எல்லாம் அதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது நேற்று இருந்தது. அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு 3 நூல்களை பற்றி அந்த தோழர்கள் பேசினார்கள். சனாதனம் அறிவோம், அதே போல இந்து மதத்தை பற்றிய ஒரு விமர்சன நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 நூல்களை பற்றி நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில், அந்த கூட்டத்தில அதை எழுதிய தோழர் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்பொழுது, உண்மையை சொல்வது என்றால் மிக எளிதாக இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், இல்லை நிறைய மிரட்டல் வருகிறது. முகநூல் போன்ற அந்த பதிவுகளிலே அவர்கள் பதிவிடுகிறார்கள். இதுதான் உனது கடைசி பதிவு. இதற்கு மேல் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்றெல்லாம் பதிவு போடுகிறார்கள் என்றெல்லாம் தனிப்பட்ட முறையிலே அவரோடு பேசிக்கிட்டு இருந்தபோது சொன்னார். இன்றைக்கு இவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே ஆதாரமாக நாம் காட்டக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் யாரும் எடுத்து படிக்கலாம் என்று இருக்கக்கூடிய நிலையிலேயே இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் வரக்கூடிய நிலையில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மவர்கள் படிக்காமல் இருந்த காலத்தில் யாரோ ஒருவர் சொல்வதை அதுதான் உண்மை, அதுதான் இறுதி, அதுதான் எல்லாமே என்று சொல்லி இருந்த நிலையில தந்தை பெரியார் அவர்கள் கிளம்பி உண்மையை சொன்ன அந்த நேரத்திலே அவருக்கு உறுதுணையாக போனவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படி போகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த கலாட்டா என்பதெல்லாம் மிக சாதாரணமாக நடந்திருக்கிறது. ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுவார்கள். 1950களில் நானும் டாக்டர் கலைஞர் அவர்களும் பொதுக்கூட்டங்களுக்கு போவதென்றால் இன்றைக்கு இருப்பது போல பேருந்து வசதி கிடையாது. பெரும்பான்மையான இடங்களுக்கு நடந்து போக வேண்டும் அல்லது மாட்டு வண்டிகளில் போக வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே நானும் கலைஞரும் மாட்டு வண்டியில் உட்கார்ந்து கொண்டு அந்த முளைக்குச்சி என்று சொல்வார்களே அந்த குச்சியை பிடித்துக் கொண்டுதான் நாங்கள் பல மைல் தூரம் பயணம் செய்திருக்கிறோம் என்று ஐயாவின் அடிச்சுவட்டில் என்ற புத்தகத்தில திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில ஒண்ணு நடந்து போகணும் அல்லது அவங்க போய் இந்த மாதிரியான மாட்டு வண்டியில அல்லது குதிரை வண்டியில போகணும். அப்படிப்பட்ட நிலைமை இருந்த நேரத்துல
கிராமங்கள் தோறும் போய் நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு மன உறுதியோடு போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட மன உறுதியோடு போகின்ற பொழுதுதான் சொல்லுகின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக சொல்கிறார்கள். அப்படி ஒரு மிரட்டல் கடிதம் வந்துவிட்டால் தந்தை பெரியார் என்ன செய்வாராம்? பேரறிஞர் அண்ணாவே சொல்கிறார் பாருங்கள். "அண்ணாதுரை, இதை பார்த்தாயா?" என்று ஒரு கடிதத்தை வீசுவார். "ஆம் ஐயா" என்று ஒரு கடிதத்தை நானும் தருவேன். "வருகிறாயா?" என்று என்னை கேட்க மாட்டார். வருவேன் என்பது அவருக்கு நன்கு தெரியுமாதலால், "செல்வோம். பெரியாரின் பேருரை நிகழ்த்தப்படும். வந்தவர்களில் உருட்டல், மிரட்டல் கடிதம் எழுதியவர் இருந்திருப்பின், அடுத்த கூட்டத்திற்கு அவர் ஐயாவிற்காக மாலை வாங்கிக் கொண்டு வருவார்." கூட்டத்துல நான் வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன் அப்படி என்று மிரட்டிய ஆளு, அந்த கூட்டத்துல தப்பித்தவறி நின்று அந்த கூட்டத்த கேட்டுட்டான்னா, அடுத்த கூட்டத்துக்கு வரும்பொழுது ஐயாவுக்கு மாலை வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரியான ஒரு உரையாக தந்தை பெரியார் அவர்களுடைய உரை இருக்கும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். அத்தகைய தெளிவும், வாதத் திறமையும் பேச்சில் கிடைக்கும். அத்தகைய தெளிவுரை பெற்று, பெற்று பெற்று தமிழரில் பலர் திருந்தினர் என்பது மட்டுமல்ல, தமிழகத்திலேயே ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த இந்த நேரத்திலே எனக்கு ஒரு நிகழ்வு என்பது நினைவுக்கு வருகிறது. டி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும் 1940 காலகட்டத்திலே திருநெல்வேலியிலே ஒரு கூட்டத்திற்காக செல்கிறார்கள். அப்படி ஒரு கூட்டத்திற்காக செல்கின்ற நிலையில கூட்டத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த கூட்டம் யார் அழைத்தாரோ தந்தை பெரியாரையும், டி.ஆ.பெ. விஸ்வநாதையரையும், இவர்கள் போய் அந்த ஊரிலே இறங்கினார். அவரை ஆளக் காணோம். எனவே இவர்கள் இருவரும் அந்த இடத்திலே போய் நிற்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவரை காணோம். இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு அம்மா வேலம்மாள் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஐயா செம்மல் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். நாம் இணைய வழியிலே இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், நான் வந்துவிட்டு அவர்கள் இருவரும் வரலை என்று சொல்வதைப் போல, யார் கூட்டத்திற்கு அழைக்கிறார்களோ அவர்களே இல்லை என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது, அங்க ஊரெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கும்பல் கும்பலாக நிற்கிறார்கள். அப்பொழுது டி.ஆ.பெ. விஸ்வநாதன் போய் ஒரு இடத்துல கேட்கிறார். "என்னய்யா?" "இல்ல, இன்னைக்கு பெரியார்ன்னு ஒருத்தர் வர்றாராம். அவர பேச விடக்கூடாது. பேசுனா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டாகும்." அப்படிங்கிற மாரி அங்க வந்து பேச்சுவார்த்தை நடப்பதெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து டி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா வந்து பெரியாரிடம் சொல்கிறார். "ஐயா, இங்க கூட்டம் நடத்த வேணாம். மிகப்பெரிய மிரட்டல் இது இருக்கு. நம்ம பேசுனா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால நாம வந்து திரும்பி போயிருவோம்." என்று சொல்லக்கூடிய நிலையில தந்தை பெரியார் அவர்கள், "இல்ல, நம்ம கூட்டம் நடக்கிற இடம் எந்த இடம் மட்டும் கேளுங்க. நம்ம போவோம்" என்று சொல்லி அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போயி, அந்த மக்கள பார்த்து, "மக்களே, நான் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட பேச வரல. சும்மா உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள பேச வந்திருக்கிறேன்" என்று சொல்லி பேச ஆரம்பித்த பொழுது, அவரை நோக்கி கற்கள் வந்து விழுகுது. பேச ஆரம்பிச்சோனே. அப்படி இருந்தாலும் கூட தலையிலே துண்ட கட்டிக்கொண்டு தொடர்ந்து பேசினார். டி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்களும் அவரோடு உடன் இருந்தார் என்பது வரலாறு. எனவே அந்த வகையில தன் மீது கல்ல எறிஞ்சாலும் சரி, சாணத்த எறிஞ்சாலும் சரி, மலத்த எறிஞ்சாலும் சரி, என்னென்ன அவர்கள் எதிர்ப்பு காட்டினாலும் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவேதான் சொல்கிறார், "பெரியாரின் பேருரை நிகழ்த்தப்படும். வந்தவர்களில் உருட்டல், மிரட்டல் கடிதம் எழுதியவர் இருந்தாபின், அடுத்த கூட்டத்திற்கு அவர் ஐயாவிற்கு மாலை வாங்கிக் கொண்டு வருவார்" என்று என்கிற அளவுக்கு தந்தை பெரியாருடைய உழைப்பு இருந்தது என்பதை மிக தெளிவாக நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். நினைத்து பாருங்கள். பேரறிஞர் அண்ணா எழுதக்கூடிய இந்த கட்டுரை என்பது 1967 1949 தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அதை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்களும் பேசுகிறார்கள். அண்ணா அண்ணா அவர்கள் ஆரம்பித்த அந்த கண்ணீர் துளிகள் என்ற ஒரு தலைப்பிலே அண்ணா அவர்களை பற்றியும், மற்ற திராவிடர் கழகத்த அந்த தலைவர்களை பற்றியும் பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையும், அந்த மானசீகமாக ஏற்றுக்கொண்ட அந்த தலைமையும் இருந்தால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஒரு மிகப்பெரிய பதவியிலே அமர்ந்த பொழுது, தந்தை பெரியாரை அப்படியே மனக்கண் முன்னால் கொண்டு வந்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். அப்போ உள்ளத்துல எப்படி 1940 இந்த தலைவர் பதவி என்பது காலியாக இருக்கும், தலைவராக யாரும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானம் போட்டார்களோ, எப்படி 1967 வரை அதே மாதிரியே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்களோ, எனவே அந்த வகையில் அந்த தலைவராக ஏற்றுக்கொண்ட, நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அது வெறுமனே சொல்லல்ல. அதற்கு மாற்றாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதை அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்த கட்டுரை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல,
ஒருவர் புறப்பட்டு ஓயாது உழைத்து உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாது பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை வெளிப்பும் எழுச்சியும் கொள்ளச் செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கென்றி வேறெங்கும் இருந்ததில்லைங்க. ஒருத்தர் கிளம்புறாரு, உண்மைய பேசுறாரு, பேசியதற்கான வெற்றி அவருடைய வாழ்க்கையிலே கண்டது என்பது தந்தை பெரியாரை தவிர வேற யாருக்கும் இருந்ததில்லை என்று சொல்கிறார். நினைத்து பாருங்கள். கலிலியோ, சாக்ரட்டிஸ், புருனோ என்று இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களை நாம் நினைத்து பார்த்தால், புருனோ பேசினார், எழுதினார். அவர் எழுதிய புத்தகத்தின் மேலே நிப்பாட்டி வைத்து தீயை வைத்து கொளுத்தினார்கள். கலிலியோ பேசினார், எழுதினார். ஒரு கட்டத்திலே அவர் அப்படியே மௌனமாகி போனார். சாக்ரட்டிஸ் அவரை விஷத்தை கொடுத்து கொன்றார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாது பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ளச் செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கன்றி வேறெங்கும் இருந்ததில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த வரலாறு தொடங்கப்பட்ட போது நான் சிறுவன். 1925 தான் சுயமரியாதை இயக்கம் என்பது தொடங்குகிறது. எனவே நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வரலாறு தொடங்கப்பட்ட போது நான் சிறுவன். அந்த வரலாற்றிலே புகழேடுகள் புதிதாக இணைக்கப்பட்ட நாட்களிலே ஒரு பகுதியில் நான் அவருடன் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறேன். அந்த நாட்களைத்தான் என் வசந்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய வசந்தம் என்பது பெரியாரோடு இணைந்து நான் பணியாற்றிய காலங்கள் தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பெரியாருடன் இணைந்து பணியாற்றியவர் பற்பலர். அவருடன் மற்ற பலரை விட இடைவிடாது இருந்திருக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தவன் நான். அந்த நாட்கள் எனக்கு மிகவும் இனிமையான நாட்கள். இன்றும் நினைவிலே கொண்டு வரும்போது இனிமை பெறுகின்றேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். இன்னும் கேட்டால், தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாவை அந்த தத்தெடுத்த ஒரு பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். அதை போல நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தந்தையாக, வளர்ப்பு தந்தையாக நினைத்தவர் தந்தை பெரியார். எனவே அந்த வகையில ஒரு தந்தையும் மகனுமாக இவர்கள் 2 பேரும் இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த பணி என்பது மிகப்பெரிய பணி. நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், சுதந்திரம் பெற்ற பின்பு அரசியல் அதிகாரத்திற்கு நாங்கள் போக வேண்டும் என்று நினைத்தோம். திமுகவில் இருந்த தலைவர்கள், அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தோம். எனவேதான் நாங்கள் திமுகவை தொடங்கினோம். பெரியார் மணியம்மையார் திருமணம் என்பது ஒரு சாக்காக இருந்ததை தவிர அடிப்படையான நோக்கம் என்பது நாம் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் சில சட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தோம் என்பதுதான் என்று சொல்வதை போல. இன்னும் கேட்டால், கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளா யுக்திவாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் இன்னும் 2 நாட்களிலே திருச்சியிலே அகில இந்திய நாட்டிய மாநாடு என்பது 28, 29 தேதிகளிலே நடைபெற இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 76 அமைப்புகளை சார்ந்தவர்கள், பஞ்சாபை சேர்ந்தவர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள், அதே போல கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 76 அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு குழும இருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவராக இருந்த நிலையிலும் சரி, இன்றைக்கு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு நாத்திக அமைப்புகளுக்கு சென்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவன். எனவே அந்த வகையில் அந்த தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேரளாவை சேர்ந்த தோழர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், ஐயா, நாங்கள் இங்கு நாத்திகம் பேசுகிறோம், நாங்கள் பல்வேறு கருத்துக்களை அடிப்படையாக வைக்கிறோம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு எந்த விதமான அந்த ஆதரவும் தருவதில்லை, நாங்கள் தனியாகத்தான் போராட வேண்டியிருக்கிறது. இன்னும் கேட்டால், கேரளாவில் இருந்த ஒரு தோழர் சொன்னார், ஒரு கோரிக்கையாக வைத்தார், ஐயா, பெரியார் சுயமரியாதை நிறுவனத்தின் சார்பாக கேரளாவில திருவனந்தபுரத்திலோ அல்லது கோட்டயத்திலே ஒரு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினுடைய ஒரு கல்விக்கூடத்தை வைங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆச்சரியமாக இருந்தது. என்ன என்று கேட்டேன். இல்லை, இங்கு நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் சொன்னால் ஒரு இடத்திலே போய் இடத்தை பிடித்து ஒரு கூட்டத்தை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். உங்களை கேட்டால் திருநெல்வேலியில் இடம், மதுரையில் இடம், திருச்சியில் இடம், கோயம்புத்தூரில் இடம், தருமபுரியில் இடம் என்று எந்த நகரில் எடுத்தாலும், சென்னையிலே பெரியார் திடல் என்று ஒரு மிகப்பெரிய பரப்பளவிலே தந்தை பெரியார் அவர்கள் அந்த அடிப்படையான கட்டமைப்பினை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே கூட்டத்தினை தொடர்ச்சியாக நடத்துகிறீர்கள். அரசாங்கமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. டாக்டர் கலைஞராக இருந்தாலும், டாக்டர் எம்ஜிஆராக இருந்தாலும்,
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை வழிகாட்டுவதே பெரியார் திடல் தான், ஐயா ஆசிரியர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பல்வேறு செயல்பாடுகளை தமிழ்நாட்டில் செய்ய முடிகிறது என்று சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருந்தது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லக்கூடிய அந்த இது என்பது. எனவே அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 ஒரு தொலைநோக்கோடு இந்தியா என்பது சுதந்திரம் பெற்றிருக்கிறது. இந்த அமைப்பில சில அதிகாரங்களை நாம் கைப்பற்ற வேண்டும். அப்படி அதிகாரங்களை கைப்பற்றினால்தான் நாம் சில சட்டங்களை செய்ய இயலும். அந்த சட்டத்தின் வழியாக பல செயல்பாடுகளை செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்ற வகையிலே தான் அவருடைய எண்ணம் இருந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் தந்தை பெரியாரோடு அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த வகையில தந்தை பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எத்தனையோ கருத்துக்களை உரையாடல் மூலம் தந்திருக்கிறார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்பதை நான் கற்றுணரும் வாய்ப்பு தந்தார். தொண்டாற்றுவதில் ஓர் ஆர்வமும் அகமகிழ்வும் மன நிறைவும் பெற்றிடச் செய்தார். பொது தொண்டு ஆற்றுவதில் ஓர் ஆர்வமும் அகமகிழ்வும் மன நிறைவும் பெற்றிடச் செய்தார் என்ற கருத்தினை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைக்கிறார். உண்மையிலே நினைத்து பாருங்கள், பொது தொண்டு ஆற்றுபவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும். நாம் ஒரு வாய்ப்பை பெற்றுவிட்டோம், வசதியை பெற்றுவிட்டோம், அதை பெற்றுக்கொண்டு மூலையிலே ஒரு குடும்பத்திலே உட்கார்ந்து கொண்டு நாம் முடங்கிவிடக்கூடாது. அதற்கு மாற்றாக பல்வேறு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதல் தானே நம்மை ஒரு பொதுப்பணிக்கு வர செய்கிறது. ஐயா மனவை முஸ்தபா அவர்கள் எப்படி தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உதறிவிட்டு விட்டு நான் தமிழுக்காக பணியாற்ற போகிறேன், நான் தமிழ் சார்ந்து பல்வேறு சொல்லாக்கங்களை, தமிழ் சொற்களை ஆங்கிலத்திற்கு இணையாக நான் உருவாக்கப் போகிறேன் என்று பல்வேறு செயல்பாடுகளை அவர்கள் முன்வந்து தானாக முன்வந்து செய்தார். எத்தனையோ நூல்களை, அறிவியல் நூல்களை அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அறிவியல் பத்திரிகையை நடத்தினார். இப்படி பல்வேறு செயல்பாடுகளை அவர் செய்வதற்கு அடிப்படையாக இருந்தது ஒரு மன நிறைவு. அப்படிப்பட்ட மன நிறைவினை தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்தார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, கோபத்துடன் அவர் பலரிடம் பேசிட கேட்டிருக்கிறேன், கடிந்துரைக்கக்கூடிய சொற்களை கேட்டிருக்கிறேன், உன்னை எனக்கு தெரியும் போ என்று உரத்த குரலில் கூறியதை கூட கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் என்னிடம் அவ்விதம் நடந்து கொண்டதில்லை. எப்போதும் ஒரு கனிவு எனக்கென்று தனியாக வைத்திருப்பார். என்னை தனது குடும்பத்தில் பிறவா பிள்ளை என கொண்டிருந்தார். என்னுடைய குடும்பத்துல பிறக்கல, ஆனா தன்னுடைய பிள்ளை என்று தந்தை பெரியார் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, நான் கண்டதும் கொண்டதும் அந்த ஒரே தலைவரைத்தான். இப்போது நான் உள்ள வயதில் அவர் இருந்தார். நான் அவருடன் இணைந்த போது 30 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறார். 1935 தந்தை பெரியாரோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இணைகிறார். அன்றைக்கு அவருக்கு 60 வயது, பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அப்பொழுது 28, 29 வயது. எனவே இப்போது நான் இருக்கக்கூடிய வயதிலே தந்தை பெரியார் இருந்தார், நான் இளைஞனாக இருந்தேன் என்பதை சொல்லிவிட்டு, அதற்கு முன்பு 30 ஆண்டுகள் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். 60 வருஷத்துல ஏற்கனவே பொதுப்பணியில அவர் 30 வருஷத்துல இருந்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த 30 ஆண்டுகள் தமிழரின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஆண்டுகள். திடுக்கிட வைக்கிறாரே, திகைப்பாக இருக்கிறதே, எரிச்சல் ஊட்டுகிறாரே, ஏதோதோ சொல்கிறாரே என்று கூறியும் விட்டு வைக்க கூடாது, ஒழித்து கட்டியாக வேண்டும், நானே தீர்த்து கட்டுகிறேன் என்று மிரட்டியும் தமிழகத்தில் உள்ளோரில் பலர் பேசினர், ஏசினர், பகைத்தனர், எதிர்த்தனர், ஏளனம் செய்தனர், மறுப்பு உரைத்தனர். இத்தனையும் பண்ணாங்கன்னு சொல்றேன். என்னெல்லாம் பண்ணாங்களா? பேசினர், ஏசினர், பகைத்தனர், எதிர்த்தனர், ஏளனம் செய்தனர், மறுப்பு தெரிவித்தனர் என்று வரிசையாக சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பேரறிஞர் அண்ணா. ஆனால் அவர் பேச்சை கேட்ட வண்ணம் இருந்தனர். எங்கேயோ ஒரு இடத்துல நின்று, மூளையில் நின்றாகிலும் மறைந்து இருந்தாகிலும் அந்த பேச்சு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தபடி இருந்தது. எதிர்த்தவர்கள், ஏளனம் புரிந்தவர்கள், ஏனோ தானோ என்று இருந்தவர்கள் தத்தமது நிலை தன்னாலே மாறிட கண்டினர். கொதித்தவர்கள் அடங்கினர், மிரட்டினோர் பணிந்தனர், அலட்சியம் செய்தோர் அக்கறை காட்டினர். அவருடைய பேச்சோ அது தங்கு தடையின்றி வேகம் குறையாமல் பாய்ந்தோடி வந்தது. மலைகளை துளைத்து கொண்டு, கற்களை உருட்டி கொண்டு,
காடு கலனிகளை வளம்பெற செய்து கொண்டு ஓசை நயத்துடன் ஒய்யார நடையுடன் அங்கே பேசுகிறார், இங்கே பேசுகிறார், அதை குறித்து பேசுகிறார், இதை குறித்து பேசுகிறார் என்று தமிழகம் இந்த 50 ஆண்டுகளாக கூறி வருகிறது என்று அப்படியே தந்தை பெரியாருடைய பேச்சை, தந்தை பெரியாருடைய பல்வேறு நடவடிக்கைகளை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்தளவில் எனக்கெல்லாம் மிகப்பெரிய மலைப்பாக இருக்கிறது. 60 வயசுல அவர் மறைஞ்சிட்டார். ஆனால் எத்தனை சிறுகதைகள், எத்தனை நாவல்கள், எத்தனை குறுநாவல்கள், எத்தனை நாடகங்கள், எத்தனை திரைக்கதை வசனங்கள், தம்பிக்கு கடிதங்கள், இத்தோடு நாள்தோறும் அவர் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஊர் ஊரா போய் பேசியிருக்கார். உண்மையிலேயே நினைத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய மலைப்பாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே அவ்வளவு தூரத்திற்கு அன்பை செலுத்தி ஏறத்தாழ 1.5 கோடி பேர் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது கூடியவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய உலக சாதனையாக இன்றைக்கு வரை அது முறியடிக்கப்படாத ஒரு சாதனையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. 1.5 கோடி மக்கள் அன்றைக்கு இருந்த தமிழக மக்கள் தொகை என்பது ஏறத்தாழ 3.5 கோடி அல்லது 4 கோடியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு போல 7 கோடி அளவிற்கு இல்லை. அப்படி இருந்த நிலையில ஒரு பாதி தமிழகமே சென்னைக்கு அண்ணா அவர்களுக்கு அந்த மறைவு நாள் அன்று அஞ்சலி செலுத்த போயிருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையவராக, எவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவராக, இந்த மக்கள் மீது பாசம் செலுத்தக்கூடியவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார். இன்னும் கேட்டால் நம்முடைய தோழர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள், மதுரையிலிருந்து சைக்கிள்ல போன ஆள் தான் நாங்க போய் பெரியாருடைய நம்முடைய அண்ணாவுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள். பெருந்தை பிடித்து போனோம், அதே போல ரயில்ல போனவங்க, ரயில்ல போய் அடிபட்டு இறந்தவர்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்பது நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட பேரன்பை பெற்றிருந்த பேரறிஞர் அண்ணாவுடைய மனசில மிகப்பெரிய பேரன்பை பெற்றவராக நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை இந்த கட்டுரையின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. எனவேதான் ராஜாஜி போன்றவர்கள் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மோடு தேர்தல் உடன்பாடுக்கு வந்துவிட்டார். எனவே தேர்தல் உடன்பாட்டின் மூலமாக பேரறிஞர் அண்ணாவை தம்பக்கம் இழுத்துக் கொள்ளலாம், பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது இனிமேல் இருக்காது, நாம் இங்கு சுகபோகமாக வாழலாம், பழைய மாதிரி ஏமாற்றிக் கொண்டு என்று இருந்த நிலையில பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்ற உடனேயே அவர் யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பார் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய காரை மகிழுந்தை திருச்சிக்கு விடு என்று சொல்லி முதன்முதலாக வந்து பெரியாரை சந்தித்து அவர் ஆற்றிய அந்த உரை என்பதும் சந்திப்பு என்பதும் நமக்கும் இன்றைக்கும் கூட பல்வேறு நம்முடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரடி சந்திப்பு என்பது நமக்கு பல்வேறு உணர்வுகளை தரக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடியும். அப்ப பெரியார் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சொற்களிலே கூறுகிறார். மனதிற்பட்டதை எடுத்துச் சொல்வேன், எது நேரிடினும் என்ற உரிமைப்போர் அவருடைய வாழ்வு முழுவதும். அதிலே அவர் கண்ட வெற்றி மிக பெரியது. அந்த வெற்றியின் விளைவு அவருக்கு மட்டும் கிடைத்தவில்லை, இன்று அனைவரும் பெற்றுள்ளனர். அந்த வெற்றியின் விளைவுகளை இந்த தமிழகத்தில் தூய்மையுடன் மனதிற்கு சரியானப்பட்டதை எவரும் எடுத்துரைக்கலாம் என்ற நிலை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிவு புரட்சியின் முதல் கட்ட வெற்றி இது. இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பாளர் தந்தை பெரியார். இந்த வெற்றி கிடைத்திட அவர் ஆற்றிய தொண்டின் மிகப்பெரிய அளவிது என்று சொல்லி பெரியாருடைய அந்த ஆரம்ப கால கட்டங்களை சொல்லி அதற்கு பிறகு அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றியை தன்னுடைய வசந்த காலம் என்ற அந்த கட்டுரையிலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, தமிழகத்தில் இன்று அவரால் ஏற்பட்டுள்ள இந்த நிலை இந்தியாவில் வேறு எங்கும் காண முடியாதது. பிற பகுதியினர் இதை பற்றி கேள்விப்படும்போது வியர்த்து போகின்றனர். அப்படியா, முடிகிறதா, நடக்கிறதா, விட்டு வைத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கே உரித்தான மொழியிலே சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய நாத்திக மாநாடு நடப்பதை போல உலக நாத்திக மாநாட்டை நாம் நடத்தினோம். அப்படி உலக நாத்திக மாநாட்டை நடக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய பேராளர்கள் அந்த பங்கேற்பாளர்கள் சார்பாளர்கள் வந்திருந்தார்கள். அப்படி சென்னையிலே நடந்த ஒரு மாநாட்டிலே ஊர்வலமாக நாம் கையிலே தீச்சட்டி ஏந்து கொண்டு பல்வேறு அந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்து அந்த ஊர்வலமாக போன பொழுது ஜெர்மனியிலிருந்து வந்திருந்த ஒரு தோழர் நாத்திய அமைப்பை சேர்ந்தவர் கேட்டார், என்ன இப்படி தெருவில் கோஷம் போட்டுக்கொண்டு போகிறீர்கள், இப்படி தெருவில் நீங்கள் விளக்கம் செய்து கொண்டு போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இல்லை இது அடிக்கடி நடக்கும், எல்லா ஊரிலும் நடக்கும், இது மாதிரியான ஊர்வலங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்ன பொழுது ஒரு மிகப்பெரிய வியப்பாக அவர் சொன்னார். இதை நாங்கள் எல்லாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பேச முடியும், தெருவில் வந்து பேசினாலே அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது ஜெர்மனியில இருக்கும் என்று அந்த
ஜெர்மனியிலிருந்து வந்திருந்த மேக் முல்லர் என்று நினைக்கிறேன் அந்த தோழருடைய பெயர். அவர் சொன்னார். எனவே அந்த வகையில ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அந்த வெற்றியை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெற்றார் என்பதை சொல்லிவிட்டு அடுத்து தன்னுடைய அனுபவத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். ஹரித்துவாரம், கல்கத்தா, பாட்னா, கான்பூர், காசி, லாகூர், அலகாபாத், அமிர்தசரஸ் மேலும் இவை போன்ற நகரங்களில் என்னையும் உடன் அழைத்து கொண்டு பெரியார் சுற்றுப்பயணம் செய்தபோது ஒவ்வொரு ஊரிலும் இது போலத்தான் கேட்டனர். யார்? அந்த ஊர்களிலே உள்ள பகுத்தறிவாதி. மற்ற ஊருக்கெல்லாம் போகும்பொழுது அந்த ஊர்ல இருக்க பகுத்தறிவாதியிலே இப்படியெல்லாம் ஐயா பேசுறத எப்படி அனுமதிக்கிறார்களா என்று கேட்டார்கள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றார். இன்னைக்கும் கூடங்க தந்தை பெரியாருடைய அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கின்ற பொழுது அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அந்த உரைகளை எடுத்து மறுபடியும் மீள்வாசிப்பாக நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த சொற்கள், அந்த கடுமையான வார்த்தைகள் உண்மையிலேயே இன்றைக்கு கூட கேட்கிறவங்களுக்கு ஒரு மிரட்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இருப்பதை பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்தில் உள்ள பகுத்தறிவாதிகள் படிப்பார்கள், பெரிய பெரிய ஏடுகளில் எழுதுவார்கள், அழகழகான கட்டுரைகளை கூடி பேசுவார்கள், சிறிய மண்டபங்களில் போலீஸ் பாதுகாப்பு பெற்றுக்கொண்டு இங்கு பழமையின் பிடிவாதம் பொடி பொடியானது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு மேலாக சென்று இங்கு இவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எதற்கு அவர் பணிந்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, ஏ அப்பா ஒரே ஒருவர், அவர் நம்மை அக்கு வேறு ஆணி வேறாக எடுத்தெடுத்து வீசுகிறாரே என்று இந்நாட்டை என்றென்று விட்டுவிடப் போவதில்லை என்று எக்காலம் விட்டு கொண்டிருந்த பழமை அலறலாயிற்று. புது புது பொருள் கொடுத்தும் பூச்சி மெருகு கொடுத்தும் இன்றும் பழமையின் சில பகுதிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்றாலும் விழுந்த அடியால் அடித்தளம் நொறுங்கி போய்விட்டிருக்கிறது என்பதை அறியாதவர் இல்லை என்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார். டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக அருமையான ஒரு கவிதையை எழுதியிருப்பார். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடிகுது பார் அப்படிம்பார். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடிகுது பார் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக அதனை சொல்லிவிட்டு, எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதரின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுவது வாடிக்கை அப்படின்னு சொல்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக பெரியார் ஒரு சகாப்தம் என்று சொல்கிறார். 1000 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய வேலையை தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே செய்து முடித்தவர் தந்தை பெரியார். அதனால்தான் அவர் ஒரு சகாப்தம் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்து சொல்கிறார், அக்கிரமம் தென்படும் போது மிக பலருக்கு அது தன்னை தாங்காதபடி தடுத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணமும் ஒதுங்கிக் கொள்வோம் என்ற பாதுகாப்பு உணர்ச்சியும் தான் தோன்றும். எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் எளிதில் எழுவதில்லை. ஆனால் பெரியார் அக்கிரமம் எங்கு இருந்திட கண்டாலும், எந்த வடிவிலே காணப்படினும், எத்தனை பக்கபலத்துடன் வந்திடணும், பெரியார் அதனை எதிர்த்து போராட தயங்கியே இல்லை அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு கூட பார்க்கலாம், ஆட்சி மாறின உடனே சில பேர் ரொம்ப வேகமா பேசிட்டே இருப்பாங்க. நம்ம திமுக இல்லாத ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா மாநிலத்துல டக்குன்னு பதுங்கிக்கிறத பார்ப்போம் நம்ம. அப்ப என்னன்னா, வாய்ப்பு இருக்கும்போது பேசுவது அல்லது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒதுக்கிக் கொள்வது என்று கூடிய நிலையில தந்தை பெரியார் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், இன்னும் கேட்டால் நீதிபதியை பார்த்து, ஐயா நீதிபதி அவர்களே, நீ யாருக்கான நீதிபதினு தெரியும், நீ என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு தெரியும், நான் எல்லாத்துக்கும் ரெடியாத்தான் வந்திருக்கிறேன், நீ எத்தனை மாசம் சிறைக்கு அனுப்ப போறியோ அனுப்பு, அது 6 மாசம்னாலும் நான் ரெடி, 3 மாசம்னாலும் ரெடி, இல்ல 10 மாசம்னாலும் ரெடின்னு சொல்லிட்டு கையில பெட்டி படுக்கையோட நீதிமன்றத்துக்கு வந்த ஒரே தலைவர் பெரியார் தான். நீ எனக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க போற, நான் ஏத்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போதே அந்த பெட்டி படுக்கையோடு வந்த தலைவர், ஒரே தலைவர் நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள். எதனால்தான் சொல்றாரு, அதனாலதான் பேரறிஞர் அண்ணா மிக சிறப்பாக சொல்கிறார், அவர் கண்ட களம் பல, பெற்ற வெற்றிகள் பல பல, அவர் தொடுத்த போர் நடந்தபடியே இருக்கிறது. அவர் வயது 89, ஆனால் போர்க்களத்தில் தான் நிற்கின்றார். பெரியாரை சொல்கிறார், அவருடைய வயது 89, ஆனா போர்க்களத்தில் தான் நிற்கிறார் என்பதை சொல்கின்ற பொழுது, இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியருடைய வயது 92. இன்றைக்கு அவரும் போர்க்களத்தில் தான் நிற்கிறார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம்னா அவர் தான் முன்னணியில் நிற்கிறார். ஆர்ப்பாட்டமா அல்லது பேச்சா அல்லது மறியலா எதுவாக இருந்தாலும் நம்முடைய திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இன்றைக்கு நிற்பதை போல அன்றைக்கு பெரியார் நின்றதை
நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், அந்த போரிலே ஒரு கட்டத்தில் அவர் உடன் இருந்திடும் வாய்ப்பினை பெற்ற நாள்களைத்தான் வசந்தம் என்று குறிப்பிட்டேன். மேலும் பல ஆண்டுகள் அவர் நம்முடன் நமக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். தமிழர் வாழ்வு நல்வாழ்வாக அமைவதற்கு பன்னெடுங்காலமாக இருந்து வரும் கேடுகள் களையப்படுவதற்கு அவருடைய தொண்டு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க பெரியார் என்று சொல்லி அந்த கட்டுரையை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 3 பக்கம் உள்ள கட்டுரைதாங்க. ஆனா இந்த கட்டுரைக்குள்ள ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை, திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியை, தந்தை பெரியாருடைய பல்வேறு உழைப்பை, தமிழகம் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்பை, மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவில் பெறாத வாய்ப்பினை தமிழ்நாடு எப்படி பெற முடிந்ததற்கான என்பதான அடித்தளத்தை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவேதான் அந்த வசந்த காலம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் முதலமைச்சராக ஒரு மிகப்பெரிய நாற்காலியிலே பதவியிலே அமர்ந்திருப்பதை அவர் தன்னுடைய வசந்த காலம் என்று சொல்லவில்லை. மற்றவர்கள் ஏளனம் பேச, மற்றவர்கள் கேலி பேச, நாம் யாருக்காக பாடுபடுகின்றோமோ அவர்களே நம்மை புரிந்து கொள்ளாமல் இழுத்தும் பழித்தும் பேசக்கூடிய நிலையில நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் ஊர் ஊராக பிரயாணம் செய்த போது அவரோடு உடன் சென்ற நாட்களை, கற்களையும் முற்களையும் எரிந்த பொழுது அதை எதிர்த்து நின்று பேசிய நாட்களை, அந்த பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த நாட்களைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த வசந்த காலம் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, பேரறிஞர் அண்ணாவுடைய நூல்கள் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சென்னையிலே அறிஞர் அண்ணாவுடைய அந்த நூற்றாண்டு நூலகத்திலே கிடைக்கிறது. மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு வைத்து, அந்த நூலகத்திலே கலைஞர் அரங்கம் என்று ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவிலே மிகப்பெரிய அளவிற்கு பேரறிஞர் அண்ணாவுடைய நூல்கள், அத்தனை நூல்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த நூலும் விடுபட்டு போகவில்லை என்கிற அளவுக்கு அவருடைய சிறுகதைகள், அவருடைய நாடகங்கள், அவருடைய தம்பிக்கு கடிதங்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் வருகிறார்கள், புதியவர்கள் வருகிறார்கள், அவர்கள் எல்லாம் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கோயம்புத்தூரிலே பெரியாருடைய நூற்றாண்டு நூலகம் என்பது அமைய இருக்கிறது. 150வது அந்த ஆண்டினுடைய நூலகம் என்பது அமைய இருக்கிறது என்கிற வகையிலே தொடர்ச்சியாக அவர்கள் நம்முடைய பரம்பரை எதிர்கள், நாங்கள் ஊர் ஊருக்கு கோயில் கட்டுவோம், மிகப்பெரிய அளவிற்கு பல 1000 கோடியை செலவழித்து நாங்கள் கோயிலை கட்டுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்முடைய தலைவர்கள், நாங்கள் நூலகங்களை கட்டுகிறோம், நாங்கள் நூல்களை கொடுக்கிறோம், நாங்கள் புத்தகங்களை கொடுக்கிறோம், அறிவை கொடுக்கிறோம், அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், அறிவை பெற்றதன் வாயிலாக இந்த மக்களுக்கு தொண்டாற்ற வாருங்கள், அதன் வாயிலாக எல்லோருக்கும் எல்லாம் என்பது அமையட்டும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழியட்டும் என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இப்படி ஒரு அருமையான ஒரு அரங்கத்தை அமைத்து நான் பேசுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா மருத்துவர் சோம இளங்கோன் அவர்களுக்கும், அம்மா சரோஜா இளங்கோன் அவர்களுக்கும், இந்த அறிவியல் மன்றத்தை நிர்வகிக்கக்கூடிய மருத்துவர் நம்முடைய செம்மல் அவர்களுக்கும், இதை மிக அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய குற்றாலம் கல்லூரியிலே வேலை பார்த்தாலும் தன்னுடைய ஒரு பகுதி நேரமாக, தன்னுடைய ஒரு பகுதி தொண்டாக இதை செய்து கொண்டிருக்கூடிய நம்முடைய பேராசிரியர் வேலம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை, நன்றியை கூறி, அதே போல இந்த நிகழ்விலிருந்து கேட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் சுப முருகானந்தம் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய தோழர் முருகேசன் அவர்களுக்கும், அம்மா சாசா மணிமேகலை அவர்களுக்கும், தர்மபுரியிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய சுதாமணி அவர்களுக்கும், பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அருமையான கவிஞர் அம்மா கவிதா அவர்களுக்கும், நம்முடைய மாநில மகளிர் அமைப்பாளர் அம்மா தமிழ்ச்செல்வி ஜெயராமன் அவர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா பானுரகா அவர்களுக்கும், அதே போல மாணவி நபிசா அவர்களுக்கும், நம்முடைய எல்லோருக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பையா, மிக்க சிறப்பு, அருமையான பேச்சு. சொல்ல போனால் பெரியாரையும் அண்ணாவையும் இன்றைக்கு 2 இருக்கைகளையும் நீங்கள் இணைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி 2 பேரையும் இணைத்து மிகச் சிறப்பாக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் எந்த அளவுக்கு நெருக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்று அதை தந்தை பெரியாரே ஒரு முறை சொல்கிறார். நான் பொது தொண்டில் ஈடுபட்டு 40 வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கோ 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது, எத்தனை நாளைக்குத்தான் இனியும் என்னால் உழைக்க முடியும்? நமது இயக்கத்தில் பலர் இருக்கிறார்கள் கட்சியின் நலன் நாடி உழைக்க. ஏன் இன்றைய மாநாட்டின் தலைவர், அந்த மாநாட்டுக்கு தலைவராக அண்ணாதுரை நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த மாநாட்டினுடைய தலைவர்
அண்ணாதுரை ஒருவர் போதும் என்கிறார். எவ்வளவு பெரிய உள்ளம் இருந்தால் அதை சொல்லி இருக்க முடியும் இல்லையா? நமது கழகத்தை நடத்தி செல்ல அவர் படித்தவர், பகுத்தறிவாதி, நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், அத்துடன் உங்கள் அபிமானத்தை பூரணமாக பெற்ற வாலிபர். அவர் ஒருவரே போதும் நம்மை நடத்தி செல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் கூறுகிறேன், எனக்கு வயதாகி விட்டது. வயதாகிய தந்தை, நீங்கள் சொன்னதுதான், தந்தை மகன் என்று சொன்னீர்களே, அது போல சொல்லுகிறார். வயதாகிவிட்ட இந்த தந்தை தன் பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்து விடுவதுதானே நியாயம். உலக நடைமுறையும் அதுதானே. அதுவே நான் இன்று என் பெட்டிச்சாவியை அண்ணாவிடம் உங்கள் முன்னிலையில் கொடுத்து விடுகிறேன். எனவே தந்தை தன் கடமையை செய்து விட்டார். இனி தனையன் தன் கடமையை, பொறுப்புணர்ச்சி ஆகியவற்றை உணர்ந்து நடக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக அதை சொல்லுகிறார். ஐயா பெரியார் ஐயா சொன்னது இது அண்ணாவை பற்றி. எவ்வளவு ஒரு உயர்ந்த உள்ளம்! அவருடைய அண்ணாவிடம் இருந்த அத்தனை அந்த அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவு, இதையெல்லாம் அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர் சொல்லி இருக்கிறார், பெரியாரோடு நான் பயணித்த காலமெல்லாம் என்னுடைய வசந்த காலம் என்று. அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நீங்கள் அழகாக சொன்னார்கள். இந்த பாசம் எல்லாம் அவர் முதல் முறையாக அவர்கள் இருவரும் ஒரு மாநாட்டிலே தான் சந்திக்கிறார்கள். பெரியாரும் அண்ணாவும் சந்திக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் அண்ணாவை ஈர்த்தன. அன்றைக்கு ஈர்த்த காரணத்தினால் இவரிடம் கேட்டாராம் பெரியார், நீ என்ன செய்கிறாய், நீ என்ன படிக்கிறா, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன உத்தியோகம் பார்க்கிறாய் என்றெல்லாம் கேட்டார். இனி எனக்கு உத்தியோகத்தில் எல்லாம் விருப்பமில்லை, உங்களோடு பொது வாழ்வில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொன்னாராம் அண்ணா. அன்று முதல்தான் இவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த பொது வாழ்வில ஈடுபட்டு போட்டிருக்கிறார் நம்முடைய அண்ணா அவர்கள் என்று சொல்லும் போது நிறைய விடயங்களை நீங்கள் சொன்னீர்கள். பெரியாருடைய அழைப்பை ஏற்று சுயமரியாதை கூட்டங்களிலே அண்ணா கலந்து கொண்டது, அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட அந்த எப்போது நீங்கள் சொன்னது போல அந்த காலத்திலே இந்த கூட்டங்கள் நடைபெறும் போதெல்லாம் அவர்கள் மேல் செருப்புகளும் அவர்கள் மேல் கற்களும் எல்லாம் பூக்களாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதை அவர்கள் வேறு மாதிரியாக நினைத்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் நாம் அண்ணா இருக்க என்றும் பெரியார் இருக்க என்றும் அமைத்து பேசி இருக்க மாட்டோம் அல்லவா? அவற்றையெல்லாம் பூக்களாக கருதி அந்த பயண அனுபவம், ஒவ்வொரு பயண அனுபவத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா இருவருக்கும் இடையே இருந்த அந்த பயண அனுபவம், நீங்கள் சொன்னது போல அந்த பாட்னா, வெளிநாடு, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார் பாருங்கள். அங்கெல்லாம் செல்லும் போது ஒரு முறை அண்ணா ஒரு கட்டுரை எழுதினார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ரிப்பன் மண்டபத்து மகான்கள் என்று ஒரு கட்டுரை எழுதும் போது, அந்த கட்டுரை எழுதி தாமதமாகத்தான் ஐயா கையில அது கிடைச்சிருக்கு, பெரியார் ஐயாக்களை. உடனே 3 மாடி ஏறி சென்று அண்ணாவை பாராட்டி இருக்கிறார். அது எதுக்காக சொல்றேன்னா, அவங்க 2 பேருக்கும் இடையே இந்த உறவை நீங்கள் மிக அழகாக கோர்த்து கொண்டோன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒரு சில விஷயங்களை தான் நானும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப அண்ணா கேட்டிருக்காரு, இவ்வளவு தூரம் நீங்க ஏறி வரணுமா ஐயான்னு. இல்லையா, தமிழனுக்கு பாராட்டுற புத்தியே கிடையாது, எப்பவுமே திட்டுவார் இல்லையா, சொல்லியிருக்காரு, தமிழனுக்கு புத்தியே கிடையாது. அப்புறம் எனக்கும் மனசு மாறி போயிடக்கூடாதுன்னு உடனே அவனை பாராட்டிட்டையா அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு அப்படின்னு அண்ணா மேல அவ்வளவு ஒரு அன்பும் ஒரு ஆழமான நம்பிக்கையும் வைத்திருந்திருக்கிறார் பெரியார் என்பதே உண்மை. வேறு சில இருக்கலாம், அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த உயிர் போகக்கூடிய அளவு கூட மிரட்டல் கடிதங்கள் 2 பேருக்கும் நிறைய வந்திருக்குது. அதை 2 பேரும் சமாளிச்சிருக்காங்க. அந்த அதெல்லாம் தான் அவங்களுடைய பெருமைகளாக நாம் கருத வேண்டும். அதாவது சில இடத்துக்கு போகும்போது சாம்பலை கூட தூவுவாங்களாம், கண்ணுல எல்லாம் பற்றும் பாருங்க. அப்ப அண்ணா வேடிக்கையா சொல்வாராம், நீங்க சாம்பலை நல்லா வேணா என்ன வேணாலும் தூவிக்கோங்க, ஏற்கனவே எங்க ஐயா தாடி வெளுவெளுன்னு தான் இருக்கு, நீ தூவினாலும் அதுல ஒண்ணும் வேறுபாடு தெரிய போவதில்லை என்று அதை கூட நாசுக்காக பேசி அதை சுற்றுப்பயணம் செய்வதிலே செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி, மிக அற்புதமான உங்கள் பொழிவுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே சொல்லி